सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. 4வது ஸ்கந்தம் 25வது அத்தியாயம். இந்த ஸ்கந்தத்தினுடைய கடைசி அத்தியாயம். இந்த மேல அந்த கதை எப்படி போறது அப்படின்னு சொல்ற கிருஷ்ணாவதாரத்தினுடைய கதை. அதாவது சாதாரணமா கிருஷ்ணரிவாள்லாம் ஜனமேஜயருடைய கிருஷ்ணரிவாள்லாம் கஷ்டப்படுறதுக்கான காரணம், ராமர் கிருஷ்ணர்லாம் கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இல்லையா, அது இவ்வளவு தூரம் இப்படி இருந்திருப்பானு. அது அவள்லாம் நம்ம இஷ்டாவதாரத்தான முழுக்க அவதாரம்னு சொல்றோம். அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி இருந்தா கூட அவ்வளவு தூரம் கஷ்டப்படணுங்கிற நிர்பந்தம் எங்க வந்துருக்கு. அதனால இது எல்லாமே ஏன்னா அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு காரியம். அதாவது லோகத்துல இருக்கிறது ரெண்டு வஸ்து. முன்னாடியே இந்த பிரம்மஸ்துதி அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. திருஷ்யம் அதாவது சைதன்யம் ஜடம் அப்படிங்கிற ரெண்டு வஸ்து தான் இருக்கு. சைதன்யம்ங்கிறது ஸ்வயம் அகர்த்தா அப்போக்தா, அது தானாவே காரியம் செய்ய சக்தி இல்லாதது. ஜடமும் செயல் தானாகவே என்னவும் காரியம் செய்யுது. ஜடமும் செயல்பட போறதில்லை, சைத்தன்யமும் செயல்பட போறதில்லை. அப்ப சைத்தன்ய ஜட சம்பந்தம் ஏற்படும் போது ஜடத்துக்கு தான் சைத்தன்யமா இருக்கிற மாதிரி ஒரு பாவனை, தானே அதுல சைத்தன்யத்தினுடைய ரெகுலேஷன் வரும்போது தானே சேத்தனம் இல்லை சேத்தனம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடுறது. அந்த உணர்வு வரும்போது அந்த உணர்வு சக்தி, அதாவது செயல்பட சக்தி படைத்ததாக அது செயல்படுற மாதிரி இருக்கு. அதுதான் அதுல இருந்துதான் எல்லா விதமான காரியங்களும் வருது. இப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த செயல்படக்கூடிய ஃபீலிங் இருக்கு பண்ணணும். அதை அந்த விவேகம் அது ரெண்டுத்தையும் பிரித்து அறிஞ்சிடும். சைத்தன்யத்தையும் ஜடத்தையும் பிரித்து தெரிஞ்சுக்கணும். வாஸ்தவத்துல சைத்தன்ய சுரூபம் தான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இது என்ன இருக்கு, அந்த சம்பந்தத்துக்கு காரணம் ஏன் அது ரெண்டு சம்பந்தப்படுறதுன்னா, அந்த சம்பந்தங்கிறது அந்த ஜடம் அந்த இடத்துல வருதுங்கிறது தானாகவே ஜடவஸ்து எழுந்துட்டுன்னு அர்த்தம் இல்லை. இந்த மாயா ரூபமான அந்த வஸ்து இருக்கு பாருங்க, மாயை இருக்கு பாருங்க, மாயையினுடைய காரணமாக இது ஏற்படுது. ஏன்னா ஜடம்ங்கிறது நிச்சயமா பர்மனண்டா இருக்க முடியாது. நிச்சயமா பர்மனண்டா இருக்கிறதா இருந்தா சைத்தன்யம் நிச்சயமா இருக்காது. இதுதான் சாங்கியன் சொல்றான். சாங்கியன் என்ன விஷயம்னாக்கா, ஜடம்ங்கிறது அந்த இடத்துல நிச்சயமா இருக்குங்களா, ஜடம் பர்மனண்டா அதை பிரகிருதி, அது நிச்சயமா இருக்கிறதா இருந்தா சைத்தன்யமே நிச்சயமா இருக்காது. ஏன்னா வஸ்து பரிச்சேதங்கள்லாம் வரும். அந்த வஸ்து பரிச்சேதம் வர்றதா கால பரிச்சேதமும் தேச பரிச்சேதமும் தானாவே வரும். அதனால அது அதிசயமா போயிடும். அதனால இந்த இடத்துல ஜடம்ங்கிறது நிச்சயமா இருக்கிற வஸ்துவா இல்லாம மாயினுடைய காரியமாக மாயா காரியமாக தான் இருக்கணும். அதனால அது என்ன ஆகும்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களுடைய செயல்பாடும் இந்த திரிகுணாத்மகமான மாயினால, அந்த மாயைதான் என்ன இருக்கு, திரிகுணாத்மகமா இருக்கிறதுனால அந்த குணாதீனமாக இருந்து எதுவுமே குணாதீதமாக இல்லை. அந்த குணாதீனமா இருக்கிற காரணத்தினால இதுல அதாவது இந்த ராமகிருஷ்ண அவதாரங்கள்ல கூட இப்ப நம்ம எதிர்பார்க்காத நம்ம சந்தேகம் வரக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளும் அவருடைய கஷ்டங்களும் சுகதுக்கங்களும் எல்லாத்துக்கும் இதுதான் காரணமாக இருக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். வர்ணிக்கும் போது கிருஷ்ணரும் அந்த விஷயத்தை என்ன சொல்றார், எனக்கு இந்த மாதிரி தான் வரணும். அதாவது நான் சுதந்திரமா இருக்கிறவனா இருந்தால் எல்லா அம்சங்கள்லையுமே சுதந்திரமாக, அதாவது ஆம்னிபென்ட் அப்படின்னு சொல்ல போறோம். இந்த மாதிரி ஆம்னிபென்ட் ஆம்னிபென்ட் அப்படிங்கிற சக்தி சொல்லப்படக்கூடிய எனக்கு இருக்கிறதா இருந்தா, கிருஷ்ணருக்கு முன்னாடி ராமாவதாரம்னு சொல்லப்படக்கூடிய அந்த லெவல்லையும் எனக்கு இருக்கிறதா இருந்தா, ஆம்னிபென்ட் ஆம்னிபென்ட்ங்கிற 3 சக்தி, அதாவது சர்வஜன், சர்வ வியாபகன், சர்வசக்தன் அப்படிங்கிற 3 என்கிட்ட இருக்கிறதா இருந்தா இந்த கஷ்டங்கள்லாம் ஏன் வரணும். எல்லாமே அம்பாளுடைய ஒரு இதுதான், சங்கல்பம் தான் செய்யறதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதாக காரணங்கள். குணகாரியமா எல்லாம் இருக்கிற காரணத்தினால இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சகல விதமான காரியங்களும் சகல விதமான ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கும் செயல்களும் எல்லாம் அதனாலதான் நடக்கிறது. இதே மாதிரிதான் அவதாரங்கள்னு சொல்றவாலும் இந்த போட்டியில சேர்ந்தவாதான் அப்படிங்கிறத எடுத்து
சொல்ல போறார். அதுதான் இந்த இடத்துல மேல வந்து கொஞ்சம் விசேஷமா இந்த அத்தியாயத்துல அது அந்த விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு இந்த கேள்விக்கு இங்க பதில் சொல்றார். ராஜா கேட்கிறான், சந்தேகமே முனிஸ்ரேஷ்ட ஜாயத்தே வசனார்த்தவ. ஜனமேஜனுடைய சந்தேகங்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் மாதிரி ரொம்ப தெளிவா கிளியரா கேட்கிறான். சந்தேகமே முனிஸ்ரேஷ்ட ஜாயத்தே வசனார்த்தவ. நீங்க இவ்வளவு தூரம் பேசுறது இல்லையா, நீங்க இந்த கிருஷ்ணன் வந்து அம்பாளை பார்த்து ஒரு சோதனை பண்ணாரு சோதனை பண்ணாருன்னு சொல்ல முடியும். உங்களுடைய வசனத்தினால அந்த கிருஷ்ணருக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் ஏற்பட்டதுங்கிறதுனால வைஷ்ணவாம்சே பகவதி உத்கோத்பத்தின் விளைவித்த வைஷ்ணவாம்சே பகவதி. கிருஷ்ணன் என்ன சொல்றோம், அவன் வைஷ்ணவாம்சம். அதாவது சாதாரணமா கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணத்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு பூர்ணாவதாரம் அப்படின்னு சொல்லுவார். நம்ம முன்னாடி இந்த தேவி பாகவத பிரகாரம் என்ன இருக்குன்னாக்க, இந்த தர்மருங்கிற வந்து நரநாராயணன் 2 பசங்க குழந்தை இருக்கிறதா 2 பேர் தகப்பன்னா அதுல நாராயண அம்சமா அர்ஜுனுக்கு கிருஷ்ணர் பிறந்தார்னு பாக்குறோம் இல்லையா. அதனால இந்த விஷ்ணுவோட அம்சமா நரநாராயணன் தர்மருக்கு பிறந்தார். அதனால இந்த நாராயண அம்சமா பிறந்ததுனால வைஷ்ணவ அம்சம் விஷ்ணுவோட அம்சமா, அதாவது திரிமூர்த்திகள்ல ஒரு மூர்த்தியாக லோக பாலனத்துக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடிய திரிமூர்த்தியா இருக்காரு. அப்படிப்பட்ட பகவானுடைய அம்சமாக பிறந்தவர் வைஷ்ணவாம்ச பகவதி உத்தோத்தத்தில் 28 அவசியம் இவ்வளவு கட்டங்களை பார்த்த உடனே நாராயணாம்ச சம்பூதா வாசுதேவ பிரதாபவான். வாசுதேவ சர்வசக்த பிரதாபவான். நாராயணாம்ச சம்பூதா, நாராயணன்ற அம்சம் நரநாராயணா இல்ல. இந்த நரநாராயண அம்சம் பாரதத்துல கூட எல்லா நிறைய இடங்கள்ல அடிக்கடி சொல்லி வருவா. கதம்ச சூதிகாதார திருதோ பாலோ சூதிகாதாரம். சூதிகாதாரம்னு இந்த பிரசவ அறைன்னு சொல்றேன். அந்த பிரசவ அறைங்கிறது ரொம்ப ப்ரொடெக்டடா, ஏன்னா இந்த காலம் ரொம்ப இதுவா இருந்தது இல்லையா, மிருகங்கள் எல்லாமும் நிறைய இருக்கும், அங்கிருந்து சுற்றி இருக்கும். இந்த பச்சை வாசனைக்கு எல்லாமே வந்துருங்கிறதுனால அவ என்ன பண்ணுவா, அது ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கும். ஸோ கதம்ச சூதிகாதாரா திருதோ பாலோ ஹரேரதி. விஷ்ணுவோட குழந்தையும் எப்படி அங்கிருந்து கவர்ந்து செல்லப்பட்டான். சுகுப்த நகரே ரம்யே, அழகான சுகுப்த வெல் ப்ரொடெக்டட் சிட்டி குப்த நகரே. சுத்தேது சூதிகா கிரகே, அதோட அந்த நகரங்கள் வந்து சுற்றி இருக்கு. சுத்தேது சூதிகா கிரகே, அதுல வந்து எல்லாம் சுகுப்தமா இருக்கிறது சூதிகா கிரகம். பிரதித்திய தேன தைத்தியேன கிரகீதோடு சதம். அந்த ராட்சசன் எப்படி அந்த கிரகத்துக்குள்ள நுழைய முடிஞ்சது, அந்த சூதிகாரத்துக்குள்ள. நஜ்ஞாதோ வாசுதேவன, அவன் நுழையிறது வாசுதேவத்துக்கு தெரியலையா. சித்திரமேதர் மமாத்புதம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சித்திரமேதர் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு, அற்புதம். அற்புதம்னு புரிஞ்சுக்க முடியாதது. அப்படின்னா ஒன்றத்துக்கு அர்த்தம் இல்லை, காரண காரியங்கள் விளங்கி கொள்ள முடியாதபடி. அற்புதம்னு சொன்னோம்னாக்க காரணம் என்னன்னு தெரியும், எப்படி இது நடக்கும், என்ன மாதிரி நடந்தது, கொஞ்சம் கூட லாஜிக்கலா இல்லாத மாதிரி இருக்கு. பகவானுக்கும் தெரியாம அங்க வந்து நடந்ததா, அவன் உள்ள பொண்ணு எடுத்துட்டு போயிட்டானா, அது எப்படி நடந்தது அப்படின்னு விசித்திரமா இருக்கு. அதாவது புரிஞ்சுக்க முடியாதபடி இருக்கு. சஸ்பென்ஸ் த்ரில்லரா மிஸ்ட்ரியா. அற்புதம்னு இந்த இடத்துல மிஸ்ட்ரி. ஜாயதே மகத் ஆச்சரியம் சித்தே சத்தியவதியிட்ட சத்தியவதியிட்ட மகத் ஆச்சரியம். மக்கள் எனக்கு தெரியும் ரொம்ப முடியாததாக. காரணம் பிரம்மன், அது ஏன் நடந்தது, எப்படி பகவானுக்கே தெரியாம, பகவானுடைய விஷயத்துல பகவானுக்கு தெரியாம எப்படி நடக்கணும். தூசிமே பிரம்மன் தற்காரணம், அதுக்கான காரணம் ஞாசம் தேசவேனது, அது தேசவேன பகவானாலும் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டது. ஹரணம் தத்திர தத்திர சம்ஸ்தேன சிசோர்வா சுசிதாகிருதார். அதாவது ஹரணம் தத்திர சம்ஸ்தேன சிசோகோ, அந்த இடத்துல இருந்த கிருஷ்ணர் அங்க இருந்து இருக்கும் போது அந்த சிசுவனுடைய ஹரணம் எப்படி நடக்கிறது அப்படின்னு ஜனமேஜயன் கேட்டிருக்கிறார். மாயா பலவதி ராஜன், மாயா பலவதி ராஜன் நராணாம் புத்தி மோகினி. யாரா இருந்தாலும் புத்தி மோகினி, அதாவது மனுஷாவுடைய முடிச்சு செய்வதாக, அவளை புரிந்து கொள்ள முடியாததாக, அவள் கண்ட்ரோல் இருக்க முடியாததாக செஞ்சிடும். காரணம் புத்தி மோகினி. சாம்பதி விசிறுதா லோகே, இந்த மாயை எப்படிப்பட்டதுன்னா சாம்பதி, சாம்பதிங்கிறது அம்பாளுடைய மாயங்கிற மாதிரி. சாம்பதி விசிறுதா லோகே கோவா மோகம் நகர்த்ததி. சாம்பதி வித்யானவங்க சொல்லுவா. அந்த மாயினால ஓவர் பவர் பண்ணப்பட்ட யாருதான் சுதந்திரமா இண்டிபெண்டா இருக்க முடியும், அதாவது புத்தியோட இருக்க முடியும். மானுஷம் ஜென்ம சம்பிராத்திய குணாகா சர்வைரதி மானுஷா, அதுதான் முக்கியமான விஷயம். மானுஷம் ஜென்ம சம்பிராத்திய,
ஒரு மனுஷ ஜென்மம், அதாவது தேவதைகள் இந்த லோகத்துல பிறக்க வேண்டியது ஏதோ ஒரு காரணம், அவதாரமா வர, சாபத்தின் காரணமா வர, எப்படி வேணா வரலாம். மானுஷம் ஜென்ம சம்பிராத்திய, அவர்களுக்கு மனித ஜென்மம் கிடைத்ததா இருக்கும் பட்சத்தில் குணா சர்வேதி மானுஷாக பவந்தி தேகஜாஸ்தாமம் நதேவா நாசுராஸ்ததா. ஸோ அவர்களுக்கு என்ன ஆகும்? குணா சர்வேதி மானுஷாக, அவர்களுடைய குணங்கள் அத்தனையும் மனித குணங்களாக மாறியிருந்தது. அவர்கள் அத்தனையும் மனித குணங்களில் உடையவர்களாகவே ஆயிடுறாங்க. மனுஷ குணங்களை மீறி இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. பவந்தி தேகஜாஸ்தாமம், தேகத்தின் அடிப்படையாக பிறக்கக்கூடிய என்னென்ன குணங்கள் உண்டோ அந்த குணங்கள் அத்தனையும் காமம் தேவா நாசுராஸ்ததா. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து இந்த தெய்வீ சம்பத்து ஆசுர சம்பத்துன்னு தனியா இருக்காது. அவள்கிட்ட இருக்க போறது என்னாகும்? தெய்வீ சம்பத்தை நாங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. அது தெய்வீ சம்பத்துனா என்ன அர்த்தம்? நல்ல குணங்களையோ இல்ல லோகத்திலையும் இன்னும் கொஞ்சம் திருப்பி திருப்பி பிறக்கிறதுக்கு உதவுற அசுராங்கிற வார்த்தைக்கு என்ன இருக்குன்னா, இதுன்னு சொல்லியிருக்காரு அசுதியானான தேனோகாங்கிற இடத்துல அசுராங்கிறது அசுசூர் அவன்சே. அதாவது இந்த சரீரங்களிலேயே இந்த சரீரத்திலேருந்து வரக்கூடிய சுகதுக்கங்களிலேயே ஈடுபட்டு இருக்கிறவா இந்த பூமியில திருப்பி வந்து கீழ் பிறக்கணும்னு பிறக்கக்கூடியவா இருக்கா இல்லையா? அந்த மாதிரி பிறவிக்கான காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறவா யாரோ அவதான் ஆசுர சம்பத்து. இதுல இருந்து குருகுலங்கிறதுக்காக தங்களுக்கு போகணுங்கிற இந்த சாதன சம்பத்தி எல்லாம் வளர்த்துக்கிறவா இருக்க பார்த்தோம். அதெல்லாம் வந்து தெய்வீ சம்பத். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னாக்க, பட் மற்றபடி தேவர்கள் அசுரர்கள் யாரை சொல்றோமோ அவர்கள கூட என்ன ஆகும்? அந்த மாதிரி குணங்கள் அவர்களாக இங்க இருக்க போறது இந்த மனுஷங்களா பொறுத்தாக்க. ஸோ இப்ப தேவர்கள்னு சொன்னோம்னாக்க தேவர்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இருக்காது. பெருந்த சாதாரண தேவர்களுக்கு வந்து ஏற்றுக்கொண்டாது, கால் பூமியில படாது, அவர்களுக்கு பசிக்காது, தாகம் எடுக்காது, கண் மூடாது. அதாவது கண் மூடுறது, பசிக்காது, தாகம் எடுக்கிறதுனா சரீரத்தினால வரக்கூடிய உபாதைகள். பசி தாகம்ங்கிறதுனாலதான் என்ன ஆகுது? அந்த பசிக்கும் போது சாப்பிட்றோம், சாப்பிட்றதுக்கு எது ஒத்துக்கிறது, எது ஒத்துக்கல, எது எரிக்கிறது, எது எரிக்கல இத்தியாதிகள் இருக்கு இல்லையா? அதனாலதானே இந்த இது இருக்கு, அந்த பேர் என்ன, பாதகத்த கப்பம்னு சொல்லக்கூடிய அந்த திருவித உபாதைகள், அதனால ஏற்படக்கூடிய எல்லா விதமான தோஷாதிகளும் இந்த சாப்பிட்றதுனாலதான் நம்மளுக்கு வந்து தத்துவம் சமசென்ற முறையில அதெல்லாம் தெரிவிக்கப்படுறது, அப்சர்வ் பண்ணப்படுறது, எல்லா தோஷங்களும் வரது இல்லையா? சரீரத்தில்தான் சரீரம்னா 3 விதமான சரீரம். அந்த சரீரத்திலிருந்து அந்த சரீரத்திலிருந்து வரக்கூடிய தோஷங்கள், அதனால வரக்கூடிய சுகதுக்கங்கள் அத்தனையும். இப்ப இதெல்லாம் இல்லைன்னா தேவர்களுக்கு இந்த மாதிரியான பாதைகள் இல்லை, உபாதைகள் இல்லை, இந்த மாதிரியான பாதைகளும் இல்லை. அதனால என்ன இருக்கு? அவங்களால நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், சுதந்திரமா இருக்கு. அர்த்தவாதிக்கும் அதே மாதிரி தான். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்றாருன்னு சொன்னோம்னாக்க பசி தாகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி படைச்சவளா இருக்கா. அதனால நம்ம மனுஷால பிறந்தா அந்த மாதிரி பசி தாகத்துல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது இருக்காது, சக்தி இருக்காது. அதுல வந்து தபஸ் பண்ணும்போது தபஸ் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி இடத்துல தியானம் பண்ணணுங்கிறதுல என்ன பண்ணார்? கீதையில 6வது சொல்லும் போது எப்படிப்பட்ட இடத்த சூஸ் பண்ணணும், சேவிச்சோம்னா தனியா இருக்கக்கூடிய இடம் மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஓடுங்கிற நம்மளுடைய சூரிய நமஸ்காரங்களுக்கு இல்ல சரீர உபாதைகளுக்காக தேவையா இருக்கிற ஜலம் இருக்கு பாருங்க. ஜலத்துக்காக நம்ம ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப தூரம் ஜலத்துக்காக போற மாதிரி இருந்ததுனாக்கா அதுக்கப்புறம் அந்த ஜலத்துக்காக போறதுங்கிறது பிரதானமா போய் என்னிடும், தியானங்கள் பண்றதுக்கு டைம் இருக்காது, உடம்புல சக்தியே இருக்காது. ரொம்ப பக்கத்துல இருந்தாலும் நெசா இருக்கும், அங்கேயும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் பூச்சி பொருட்லாம் நிறைய இருக்கும். அதனால இது எல்லாரும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஐடியலா பர்ஃபெக்டா இருக்கணும், சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போகணும். தேவர்கள் அசுரர்களுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும். அதனாலதான் சரீரத்தினால வரக்கூடிய இதெல்லாம் இருக்கு பாருங்க, ட்ரபிள்ஸ் எதுவுமே பாதிக்காதுன்னு சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் அவளை பாதிக்கும். என்னென்னு சொல்றாரு. அதாவது நித்ரா பயம் சந்திரா வியாமோகா சோக சஞ்சயா ஹர்ஷஸ்தைவ அபிமானச்ச ஜரா மரணமேவச்ச அஜ்ஞானம் ஞானிஹி அப்ரீதிஹி வித்யா அசூயா மதக்கிரமாக ஏதே தேகபவா பாவாக. அங்க தேகஜான இல்லையா, தேகபவா பாவாக சரீரத்தில் ஏற்படக்கூடிய உணர்வுகள் அப்பவதி நராதிக்க எல்லாருக்கும் சாதாரணமா வரும். இது பசி, திருட்டு, தாகம், சித்ரா தூக்கம், பயம், சந்திரா. சந்திரான்னாக்க ஒரு மாதிரி சோம்பேறித்தனம். அடுத்து வியாமோகா, வியாமோகம்னா குழப்பம், சோகம், சம்சயம், சந்தேகம் எது இருந்தாலும் எது. அதாவது தேவலோகமானது இந்த சம்சயங்கிறதுக்கு இடம் இல்லை, அவளுக்கு கரெக்டான நாலேஜ் வரப்போகுது. மனுஷனுக்கு வந்து இது சரியா தப்பா, நம்ம பார்க்கறது சரியா தப்பா தெரியாது. சம்சயா அர்த்தஸ்தைவ அபிமானச்ச,
சந்தோஷம். அதாவது வெளியில ஒரு வஸ்து கிடைக்கிறதுனாலயோ பார்க்கறதுனாலயோ வரக்கூடிய சந்தோஷம். அபிமானம்ங்கிறது கர்வம். ஜரா மரணம் இருக்க, அஜ்ஞானம், கிளானிகன இழைப்பு, அப்ரீதி, பெரிய ருசி உண்டு இல்லாம போறது. அப்புறம் ஈர்த்தியா, அசூயா, அதாவது இந்திய ஜலசி அப்படின்பா. மதஹா, சகாங்கிறது ஒரு பிரைடு, சிரமஹா, டயர்ட்னஸ். இது எல்லாமே என்ன இருக்கு? சரீரத்தினால உண்டாகக்கூடிய உணர்வுகள். இவ்வளவு உணர்வுகளும் என்ன ஆகும்? ஆனாக சரீரம் எடுத்த வாழ்க்கை ஏற்பட்டுதான் தீரும். தேசபவாபாவாக பிரபவந்தி நராதித்த. இதனால என்ன இருக்கு? அதாவது இந்த அஜ்ஞானம் சொல்றது பாருங்க. அஜ்ஞானம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன். அஜ்ஞானம், வியாமோகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதாவது ஓவர் கன்ஃபியூஷன் ஆர் ஓவர் பவர்டு எமோஷன் ஆர் அட்டாச்மெண்ட். இதனால இப்ப என்ன இருக்கு? யதா ஹேமமிருகம் ராமோ ந புபோத புரோகிதம். ராமஹா ஹேமம், அதாவது புரோகித ஹேமமிருகம் ந புபோத. தனக்கு எதிர்த்து ஒரு பொன்மான் போயிருக்கு. இந்த பொன்மான் இந்த இடத்துல வர உலகத்துல பொன்மான் இருக்கிறது பாசிபிளா? பொன்மான் இருக்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோமா? அதனால இந்த இடத்துல பொன்மான் வந்திருக்கு, இது வாஸ்தவமா இருக்க முடியுமா அப்படிங்கறத ராமர் என்ன பண்ணார்? தெளிவாக அறியல. என்ன புபோத புரோகிதம். ஜானகியா ஹரணம் செய்த. மான அறியல, மான தொற்றின் போறார். மான தொற்றின் போறோம்னு என்ன? ராவண கவர்ந்தன் போயிடுறான். இன்னொரு விஷயம் என்னன்னா ஜானகியா ஹரணம். ஜானகி, அதாவது சீதை யார் கவர்ந்துட்டு போனாருங்கிறது ராமருக்கு தெரியல. ராமன் ஈஸ்வரன், சர்வவியாபி, சர்வஜன் அப்படின்னு சொல்லணும்னா, சர்வஜனா இருக்கிற பட்சத்துல சீதையை கவர்ந்து போறத தடுக்கிறாரோ தடுக்கலையோ, சீதையை யார் கவர்ந்து போயிருக்கா, எங்க கவர்ந்து போயிருக்கா, ராவணன் தான் அவளை தூக்கி போயிருக்கா, லங்கையை நோக்கி போயிருக்காங்கிற விஷயத்தை மட்டுமாவது அவர் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அப்ப அதனால சீதையை தேடி 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 அலையிறார். கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் சீதையை தேடி, 10 மாச காலம் சீதையை தேடி அலையிறார். 9 மாசம் அது தேடி அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? இவாள்லாம் இருக்க பாருங்க, சுக்ரீவனுடைய அது மாதிரி எல்லாரையும் தேடி நீங்க எங்க சீதை இருக்கிறது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அவள்கிட்ட அனுப்புறாரு. அவளுக்கு 1 மாசம் டைம் கொடுத்து அனுப்புறாரு. அந்த 1 மாச டைத்தை எடுத்துல என்ன பண்றாரு? அப்ப சீதையை போய் நிற்கும் போதுதான் ஊக்கம் துவாப்தி அனுப்பு மாசம் இருக்கலாம். 2 மாசம் உனக்கு டைம் தர, அதுக்குள்ள நீ வந்து என்னுடைய விருப்பத்துக்கு கிளம்பணும், ராவணன் வந்து சீதையை பண்ணிட்டுதான் அது மாதிரி மரத்துல வந்து சேர்ந்துருக்காரு இல்லையா? இதுல இருந்து நம்மளுக்கு டைம் தெரியுது. திரும்பி வரும்போது என்ன ஆகும்? 14 வருஷம் முடிவு போறது. அதுக்குள்ள நம்ம போய் சேரலாம், பரதன் வந்து அள்ளி பிரயோஜனம் பண்ணிடுவான் அப்படிங்கிறதுக்கு அனுமானத்துக்கு போய் நாங்க வந்துட்டே இருக்கணும்னு பேசுறது அப்படின்னு என்ன பண்றாரு? சீக்கிரமா பரதன் போய் அந்த சமாச்சாரத்தை சொல்றதுக்காக அனுப்புறாரு. பரதனுக்கு 14 வருஷம் முடிவு போறது. இந்த டைம் கொடுக்கறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? 14வது வருஷ கடைசியில இந்த விஷயம் நடந்துருக்கு அந்த நேரத்துல இருந்து. அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 14வது வருஷத்துக்குள்ள ஊருக்கு திரும்பி போனோம். ஊருக்கு போகும்போது சீதையோட போனோம். அப்படி போனோங்கிற இடத்துல சீதை யார் கவர்மெண்ட் போயிருக்கா அப்படிங்கிறது கூட ராமருக்கு தெரியல. ஜானகியாக சீதையை கவர்மெண்ட் போயிருக்கான்னு தெரியல, யார் கவர்மெண்ட் இருக்கான்னு தெரியல. ஜடாயு மரணம் கேட்டா ஜடாயுடைய சூழ்நிலையும் அவருக்கு தெரியல. ஜடாயுக்கு போகும், ஜடாயு தான் கவர்மெண்ட் ஆனோம். ஜடாயு மரணம், ஜடாயு சுற்றுச்சூழல் குலம் இருக்குமா இருக்குங்கிறதே அவரால் அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்க முடியல. தினேராமோ வனவாசம் வேலைக்க அபிஷேகம் நடக்க போகுது. ராமர் பட்டாபிஷேகத்துக்காக தயாரா இருக்கார். அவர் என்ன பண்ணார்? பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வருவா 14 ராத்திரி கண் முடிச்சுட்டு இருக்கணும். அதனால என்ன பண்றார்? ரத்தங்களை கூப்பிட்டு சீதையை ராமரையும் நீங்க 2 பேரும் போய் நாராயண கிரகம் அப்படின்னு விஷ்ணுவோட கோவில் இருக்கு. அந்த கோவில போய் ராத்திரி முழுக்க வந்து என்ன பண்ணார்? விரதம் எடுத்து வைப்பார். ராத்திரி நாளைக்கு பட்டாபிஷேகத்துக்காக விரதம் பண்ணணும், அந்த விரதத்தை நீங்க அனுஷ்டானம் பண்ணுங்க அப்படின்னு விரதானுஷ்டானத்துக்காக அனுப்பி வச்சார். அதனால அவர் 2 பேரும் என்ன பண்ணார்? ராத்திரி ஜாகரணத்துக்காக விரதானுஷ்டானத்துக்காக முதல் நாள் ராத்திரி என்ன பண்ணா? கோவில் வந்து உட்காந்துட்டு அந்த இடத்துலயே இருக்கா. ஆனா அன்னைக்கு ராத்திரி விடியத்துக்குள்ளேயே நம்ம ஊரை விட்டு கிளம்ப வந்திருக்கோம். வனவாசத்துக்கு நம்ம ரெடி ஆயாச்சு. இந்த விரதானுஷ்டானம், இந்த ராத்திரி ஜாகரணங்கிறது எல்லாம் பட்டாபிஷேகத்துக்காக இல்ல வனவாசத்துக்காகங்கிறது ராமருக்கு தெரியல. அதனால என்ன பண்ணாரு? ரொம்ப அதாவது பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுன்னு நினைச்சுட்டு வந்திருக்காரு இல்லையா? வனவாசம் நிறைவேற்ற சதான ஜாதவான் ராமஹா சோகான் மரணம் திகுது. அதோடு மட்டும் இல்ல, தன்னுடைய சோகம், இந்த சோகான்னா தன்னை பிரிந்த காரணத்தினால திகுது மரணம் நதிவேறு தந்தை போனது கூட ராமருக்கு தெரியாது. சத்தியமானோ வணங்கனே. அதனால என்ன பண்ணார்? ஒவ்வொரு காட்டிலும் இந்த சீட்டை இருக்காளா, இங்க யாராவது ஒழிச்சு வச்சிருக்காளா, இந்த காட்டுல இருக்கிற சீட்டை இருக்காளான்னு ஒவ்வொரு காட்டுல இருக்கிற அசுராளா இல்ல ஒவ்வொரு காட்டுல இருக்கிற மனுஷாலா யாராவது சீட்டிங் போயிட்டாளான்னு ஒவ்வொரு காட்டிலையும் சீட்டை எங்க ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்காளோ அப்படின்னு தேடிட்டு ஒவ்வொரு இடத்தையும் தேடிட்டு என்ன பண்ணார்? அஜ்ஞவத் புஷகார ஒரு
அறிவில், அதாவது மூடனை போல, விஷயங்கள் எதுவும் அறியாதவரை போல அவர் என்ன பண்ணார் இருக்கார். விஷயக்காரர்னா அலைஞ்சிட்டு இருக்கார், தெரிஞ்சுட்டு இருக்கார். அப்படிப்பட்டவராக ராமர் இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஜானகி இல்ல விவேகாக ராவணேன கிருதாம்பலார். பல போட்டிகளில் ராவணனாலே கவனம் செல்லப்பட்டவளாக சீதையை ராமர் அறியவில்லை. சகாயான் வானரான் கிருத்வா ஹத்வா சக்கரசிதம் பலார். அப்புறம் என்ன பண்ணார்? சகாயான் வானரான் கிருத்வா, வானரங்களை தனக்கு துணைத்துக் கொண்டு பலாது சக்கரசிதம் ஹத்வா. அப்புறம் என்ன பண்ணார்? சக்கரசிதம், அதாவது வாலிமையும் பலாது போட்டிகள், அதாவது அவர் வந்து இந்த மரத்துக்கு பின்னாடி பறந்திருந்து அப்படிங்கிற மாதிரி கொண்டு சாகரத்தை கிறிஸ்துவ தெரிவித்தது சென்னை இருக்கு. அது மாதிரி காமிச்சார். 10 பேரால முடியல. அதனால என்ன பண்ணோம்? ராமசேதுவோ கட்ட வேண்டியிருந்தது. சேத்து பந்தத்தை என்ன பண்ணார்? பந்தம்னாக்க கை, அதை வந்து என்ன பண்ணார்? ஒரு டேம் கட்டின மாதிரி அந்த தண்ணி எங்கேயும் போக முடியாதபடி குறுக்க வந்து தடுத்து கட்டினாங்க. சேது பந்தம் ஒரு சேதுனாலே, ஒரு டேம்னால என்ன பண்ணார்? கட்டுப்படுத்தினார். சமுதிரத்தை கட்டுப்படுத்தி கிறிஸ்துவ தெரிவித்தது. சாகரத்தை சேது பந்தம் கிறிஸ்துவா சேது பந்தத்தை செய்து தேசையாமாசு சர்வாசு ஜிப்சு தான் கதிகஞ்சரான். சர்வாசு ஜிப்சு தான் கதிகஞ்சரான். அந்த சிறந்த வானர்களே நாலா பக்கமும் சீட்டை எந்த பக்கம் இருக்கா, இந்த இடத்துல தான் இருக்கும், இங்கதான் இருக்கும், நீங்க போய் தேடுமோன்னு சொல்லல. ஒரு கரெக்டா சீட்டை எந்த பக்கம் இருப்பான்னு தெரியல. நல்லா அந்த வழியில வந்து இவெல்லாம் இந்த செதாயி இவெல்லாம் ராவணன் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்ல வச்சுட்டு அந்த பக்கத்துல இருக்கான்னு அனுமார் முதலியவர்கள் அனுப்பிச்சார். அங்கதன் அனுமார்லாம். பட் எல்லாருமே எல்லா திக்குக்கும் அனுப்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு திக்குக்கும் வானரங்களை அனுப்பிச்சு இங்க இருக்காளா அங்க இருக்காளான்னு பாருங்கன்னு இல்லையா? கதி கொஞ்சரான் செவ்வாது திக்கு பேசியா மாட்டேன். எல்லா திக்குலையும் எந்த திக்கில சீட்டை இருப்பாலோ தெரியாது. அதனால கண்டுபிடிக்கிறதுக்காக இல்ல ராவணன் எடுத்துட்டு போயிருக்கான்னு தெரியுது, ராவணன் லங்கையில இருக்கான்னு தெரியுது. பட் எந்த இடத்துல இருந்து வச்சிருக்கான்னு தெரியாது. சங்கிராமம் கிருத்வா கிருத்தவான் கோரம் துக்கம் பிராப ரணாகிரி. சங்கிராமம் கிருத்தவான் கோரம், கடுமையான யுத்தம். தான் பகவான் சர்வசக்தன் அப்படிங்கிறதுனால சுலபமா ஒரு சண்டையை போட்டு சுலபமா ஜெயிச்சு வந்துட முடியும்னு சொல்ல முடியுமோ? வந்துட முடியும்னு சொல்ல முடியுதோ? சுலபமா ஜெயிச்சு வந்துட முடியும்னு சொல்ல முடியல. அதனால சங்கிராமம் கிருத்தவான் கோரம், மகா கோரமான ஒரு இது. என்ன ராவணன் என்ன பண்ணா? ரிசர்வ் ஆர்மியோட கூட மூலபலத்தை என்னன்னு சொல்ல முடியாது. ரிசர்வ் ஆர்மியில கூட என்ன பண்றான்? அஃபெக்ட் பண்றான் இல்லையா? கிராமம் கிருத்தவான் கோரம் ப்ராப்பர் அனாச்சு. அதோட ராமருக்கு வந்து எல்லா நாள்லயும் ராமர் வந்து என்ன பண்ணார்? அவரே ஜெயிச்சுட்டு இருந்தார். எல்லா நேரத்திலையும் அவரே ஜெயிச்சுட்டு இருந்தார். அவரே வந்து லீடிங்ல இருந்தார்னு சொல்றதுக்கு இல்லை. துக்கம் பிராப ரணாச்சிரே. ரணாச்சிரே அந்த சண்டையில துக்கம் பிராப அவருக்கு நிறைய கஷ்டம் கிடைச்சது. அதாவது ஈஸி. ஏதோ சண்டைக்கு போகணும் ஜெயிச்சோம், அடி சண்டையை போட்டோம் ஜெயிச்சோங்கிற மாதிரி இல்லை. மிக கடுமையான யுத்தம். மிக கடுமையான யுத்தத்துல மிக கடுமையான கஷ்டங்களை ராமர் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. குறைஞ்சது 2-3 கஷ்டங்களையாவது இந்த இடத்துல எடுத்து சொல்றாரு. சந்தனம் நாகபாசேன என்ன இருக்கு? இந்திரஜித் வந்து என்ன பண்றான்? நாகபாசத்தை ஏறுறான். இந்த நாகபாசம் சிம்மாஸ்திரம் அப்படிங்கிறதுலாம் யாராலுமே ஃபேஸ் பண்ண முடியாத மிக கடுமையான அஸ்திரங்கள். இந்த அஸ்திரங்களை போட்டாச்சுன்னாக்கா அந்த மகாபாரதத்துல கடைசியில, அதாவது அந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே 18வது நாள் யுத்தமும் முடிஞ்ச உடனே இப்ப என்ன ஆகுதுன்னாக்கா அந்த இது நடக்கிறது. தெருல அசுத்தாமன் வந்து அந்த கடைசியில இந்த உப்பாண்டவாள்லாம் கொண்டு வருவான். கொன்ன உடனே என்ன எடுத்துன்னா அவனுக்கு கோபத்துல வந்து என்ன எடுத்துன்னா தான் இந்த மாதிரி இதை வந்து இது பண்ணிடுறேன், இந்த மாதிரி கிட்டத்தட்ட வாரம் வந்து யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, நான் தோண்டு போயிடுறேங்கிற அந்த அபிமானம் கருவோடு இருக்கு பாருங்க. தாங்க முடியாம போகும்போது பிரம்மாஸ்திரத்தை போடுறான். ஸோ அந்த பிரம்மாஸ்திரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அர்ஜுனனும் என்ன பண்றான்னா பிரம்மாஸ்திரத்தை ஏறணும். 2 அஸ்திரமும் எதிரும் எதிர்மா நிற்கிறது. அந்த எதிரும் எதிர்மா நிற்கும் போது அந்த இடத்துல பிரம்மாஸ்திரத்தினால லோகத்துல என்ன விதமான எஃபெக்ட் ஏற்படும்னா, இந்த நியூக்ளியர் வார ஃபேஸ் பண்ணும்போது என்ன விதமான எஃபெக்ட் ஏற்படுமோ இந்த மாதிரி டிஸ்கஷன் மகாபாரதம் ஒரு தர்க்கம் முழுக்க, ஒரு அத்தியாயம் முழுக்க பிரம்மாஸ்திரத்தினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும், அதனால எவ்வளவு விதமான லாஸ் ஏற்படும், எவ்வளவு ஜனங்கள் எப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட வேண்டியதுங்கிறத வர்ணிக்கிறார். இந்த மாதிரி வர்ணிக்கும் போது வியாசர் முதலிய மகா முனிவர்கள் எல்லாரும் வந்து என்ன பண்றார்? இந்த பிரம்மாஸ்திரம் 2ம் செயல்பட முடியாதபடி தபோமத்தினால அந்த பிரம்மாஸ்திரத்தை ஸ்டாப் பண்றான். ஆகாசத்திலே நிற்கிறது பிரம்மாஸ்திரம். அப்புறம் இந்த மாதிரி அர்த்தங்கள் நம்ம வச்சிருந்தது காரணம் இதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு தெரியாதா? இது எப்படி நீங்க உபயோகப்படுத்துவீங்க அப்படின்னு என்ன பண்றாங்க? அசுத்தாமன் தான் போடுறோம். அசுத்தாமனை கண்ட்ரோல் பண்றதுக்கு அசுரம் போட வேண்டியிருக்குன்னு
அசுத்தாமனா வந்துட்டா இந்த மாதிரி எப்படி பண்ணுவேன் இதனால நீங்க போடுற அர்த்தம் உங்க 2 பேருக்கு மட்டும் பாதிக்க போறது இல்ல அக்கம்பக்கத்தில் இருக்கிற அவ்வளவு ஜனங்களையும் பாதிக்கவோ பாதிக்காதா ஜனங்க கட்டுப்படுவாங்களா இல்லையா அப்ப உலகமே பிள்ளைய காலம் ஆயிடாதா அதனால இந்த அர்த்தத்தை நீங்க உபசம்ஹாரம் பண்ணுங்கோ அசுத்தாம என்ன சொல்றாங்கன்னா எனக்கு உபசம்ஹாரம் பண்ண தெரியாது அதை உபசம்ஹாரம் பண்ற சக்தி அர்ஜுனோட மட்டும்தான் கொடுத்துருக்காரு அசுத்தாமனே சொல்லித்தரல அப்ப அசுத்தாமன் எப்போ உனக்கு உபசம்ஹாரம் பண்ண தெரியாதோ உனக்கு அதை பிரயோகம் பண்ணக்கூடிய சக்தி அதாவது எந்த ஒரு அர்த்தத்தை நம்ம பிரயோகம் பண்றோமோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இல்லைன்னா அது எப்படி அதனுடைய பேட் எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ற சக்தி நம்ம கிட்ட இல்லைன்னா அது எப்படி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அது எப்படி நம்ம பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு அசுத்தாமன் எல்லாருமா கணிக்கிறா அசுத்தாமன் தெரிஞ்சு வேற அசுத்தாமனுக்கு பாப்பம் வருது இருக்குன்னு பாப்பம் வந்தவொன்னதான் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த இது இருக்கு பாருங்க அப்ப அர்ஜுனனை நீ உபசம்ஹாரம் பண்ண உடனே தன்னுடைய அர்த்தத்தையும் உபசம்ஹாரம் பண்றான் அசுத்தாமன் எழுதின உபசம்ஹாரம் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் கதை முடியுது இந்த இடத்துல வர்ணனை எப்படின்னா சிம்மாசனத்தினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல வர்ணனை இதே மாதிரி நாகபாசனம் மிக கடுமையான அர்ஜுனன் நேரடியாக இது பண்றாங்க மாதிரி நாகபாசனங்கிறது மிக கடுமையான ஒரு அர்த்தம் அதுவும் இன்னொரு அர்த்தத்தை விட சட்டுன்னு கண்ட்ரோல் பண்ணப்பட முடியாத அர்த்தம் அதுதான் பந்தனம் நாகபாசேன ராபராமோ மகாபலகா ராமர் லட்சுமணன் 2 பேரையும் மேகநாதன் எழுதின நாகபாசனம் கண்ட்ரோல் பண்ணி தட்டி போட்டுருந்தது தட்டி போட்ட உடனே என்ன இருக்கு ராமர் 2 பேருக்குமே கிட்டத்தட்ட 37 விழுந்துடுறா இருக்கிறதுனால அவதாரமா இருக்கிறதுனால நாகபாசத்தோடைய எதிர்த்து இவளை மூர்த்தி அடைவிச்சதோடு தெரியாது இவளுக்கு எழுந்திருக்க முடியல அதுல இருந்து விடுபட்டு வெளியிலேயே வர முடியும் அப்புறமா எழுந்திருக்க முடியல யாராலையும் இவளை எதுவும் பண்ண முடியல கருடன் இடத்துலையும் அந்த நாகபாசத்துல இருந்து விடுவிக்கிறது இல்லையா கருடன் மோட்சம் கருடன் காப்பாற்ற முடியாது பத்தாது அன்பு ரகுநந்தனா மோட்சம் பிறகுதான் அது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 நாள் காலமும் என்னமோ என்ன ஆயிடுச்சு அதெல்லாம் கட்டுப்பட்டு கடந்திருக்கா மேகநாதன் கருடன் விடுவிக்குங்கிறது எதிர்ப்பாங்க அதனால இந்த அகலத் ராவணம் செஞ்சு கும்பகர்ணம் மகாபலம் மேகநாதன் நிகும்பஞ்ச குடிதோ ரகுநந்தனா இதுக்கப்புறம் என்ன பண்ணார் ராமருக்கு கோபம் இன்னும் பாக்கி இல்லாம நடக்கிறது அதாவது இன்னும் மேல லக்ஷ்மணன் மேல ராமருக்கு அந்த கஷ்டங்களை மட்டும் சொல்ற லக்ஷ்மணன் மேல சக்தியை போடுறது அதுக்கப்புறம் சஞ்சீவனி வருதுங்கிறதுலாம் சரி அகலத் ராவணம் செஞ்சு ஊர்ல ராவணன் என்ன பண்ணார் கும்பகர்ணன் மகாபலசாலியான கும்பகர்ணன் மேகநாதன் நிகும்பன் இப்படின்னு எல்லா அசுரோடையும் ராமர் இது பண்ணார் சம்ஹாரம் பண்ணார் ஜானகியாக ஜானகி சுத்தமான பதிவிருந்த இல்லையா அதனால அதூஷிக்கும் ஜானகி யாராலையும் இது பண்ண முடியாது டிஸ்டர்ப் பண்ண முடியாது அவளை என்ன பண்ண அவள் சுயம் பதிவிருந்த சுயம் சக்திசாலி அம்பாளுடைய அவதாரம்ங்கிறது எல்லாம் இருக்கு அதனால அவளை யாரால என்ன பண்ண முடியாது டிஸ்டர்ப் பண்ண முடியாது அவளை அவளுடைய அதாவது அவளை யாராலையும் இந்த சாதாரண லௌகிக இது மாதிரி அவளை நடத்த முடியாது அதூஷியத்துவம் அவள் அன்டிஸ்டர்பபிள் ஒன் அதூஷியத்துவம் அதோட மட்டும் இல்ல ராவணனுக்கு நிறைய சாபங்களும் இருக்கு இது தான் ரொம்ப பெரிய தபஸ்வி பலசாலிங்கிறது மட்டும் இல்லாமல் ராவணனுக்கும் இதெல்லாம் இருக்கு சாபங்கள் இருக்கு அதனாலயும் ராவணனால சீத்தை எதுவும் பண்ண முடியாது ராவணன் என்ன சொன்னா கடைசியில சீத்தைக்கு சொல்லும் போது 2 மாசம் பார்த்தா நான் சொன்னது கேட்கலன்னா பலாத்காரமா நான் அவனை அடையிலன்னு அவன் சொல்லல ராசராசா இது காலங்க என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் அவனை ரெடி பண்ண சொல்லிடுவேன் அப்படின்னு தான் சொல்றான் கண்டிப்பா சீத்தை சாப்பாட்டுக்கு தான் சீட்டு பண்றானே ஒழிய அவன் சீட்டு அடையணுங்கிறது அவனால நினைக்க முடியாது யோசிக்கவே முடியாது அதுக்கு அவனுக்கு சாபங்கள் இருக்கு தடை இருக்கு இல்லையா அதனால அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி முழுக்க மனுஷனா இருந்தா மனிதனுக்கு தன் கண்ணுக்கு எதிர்க்கப்படக்கூடிய விஷயங்கள் தான் தெரியும் கண்ணை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிய போறதில்லை எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லுவாங்க இஎஸ்டி அந்த மாதிரி இஎஸ்டில எதுவும் கிடையாது இருந்தாலும் ஏதோ வேகா பிளட்டா இருக்குமே ஒழிய அதனுடைய காரண காரியங்களோடு அந்த விஷயங்கள் தெரிய போறதில்லை அதூஷியத்து ஜானகியா விவேக ஜனார்த்தனா ஜனங்கள் அவ்வளவு பேரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி படைத்த சக்திசாலியா இருந்தா கூட இந்த விஷயங்கள் சீத்தை எப்படிப்பட்டவங்கிறது தெரிவிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இல்லை
ஸோ அவருக்கு இருக்கிறது சாதாரண பிசிக்கல் பவர். இது தாரையா மாட்ட, அதனால சீதையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணார், இதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது. இதெல்லாம் என்ன ஆகும், அப்படியே மிஞ்சி போனா ப்ரூஃப் கிடைக்கிறதா இருந்தா அந்த ப்ரூஃப் அப்படியே ராவணனுடைய இருந்து அந்த புறத்திலிருந்து அவனுடைய ஜனங்கள் தேர்ந்து வர்றதாதான் இருக்கும். இப்ப ராவணனை ராமர் ஜெயிச்சுட்டார். ஜெயிச்சதுனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ராவணனை சேர்த்தவங்க கூட ராமருக்கு ஒழுங்குற மாதிரியானதான் ஒரு பிசினஸ் கொடுப்பாளு, இண்டிபெண்டான ஒரு சாட்சியத்தை கொடுப்பாளாங்கிறது நாளைக்கு என்ன ஆகும், சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதனால இந்த ப்ரூஃப் எல்லாம் எவ்வளவு ஒரு அக்செப்ட் பண்ணுங்கிறதோ என்னமோங்கிறதுக்கு என்ன பண்ண ஒரு டிவைன் ப்ரூஃப், அதாவது சீதை அக்னிபிரவேசம் விஷயம் அப்படின்னு சொன்னாக்க இந்த எவிடன்சஸ்ல பலவிதமான ஒரு 8 விதமான எவிடன்ஸ்னு சொல்லுவா. ரிட்டன் எவிடன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் கர்நாடக பாஷை எவிடன்ஸ், இந்த மாதிரி பலவிதமான எவிடன்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கும்போது கடைசியில இந்த எவிடன்ஸ் எதுவுமே எந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கலையோ இல்லையோ செல்லலையோ அப்ப என்ன பண்ணுவா இவன், அதாவது இந்த இது இருக்கு பாருங்க, இந்த சாம்ராஜ்ய பிரதேசத்துல பார்க்கணுமே, அதாவது பொறிக்கிற நெய்ல கையை விட்டு அதுல இருக்கிற அந்த இதை எடுக்கணும், ஒரு விக்கிரகம் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை எடுக்கணும், அதை எடுத்து கை என்ன ஆகும், சத்தியாதி சிந்தனா இல்ல அண்டத்தாதி சிந்தனா. சத்தியாதி சிந்தனா இருந்தாக்கா அவன் கை சொல்ல போறது கை எல்லாம் அண்டத்தாதி சிந்தனா தான் அவன் கை வந்து பாக்குறோம். அந்த மாதிரி அந்த மாதிரி எவிடன்ஸுக்கு பேர் என்ன பண்ண டிவைன், அதாவது அது டிவைன் எவிடன்ஸ். வேற வழியே இல்லை, எந்த இடத்துல எவிடன்ஸ் கிடைக்கலையோ அந்த இடத்துல இந்த டிவைன் எவிடன்ஸ் தான் நம்ம இந்த துணியை போட்டு அந்த வீட்டில் போட்டு அதுக்கு சொல்லுங்க. ஒரு மனசாட்சியின் பிரகாரமோ இல்ல ஏதாவது பகவானுடைய அனுகிரகத்திலேயோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை செல்ஃப் அட்டஸ்டேஷன் மாதிரி தான். ஸோ அதாவது அந்த இதெல்லாம் போட்டு அந்த வீட்டில் போட்டு அதுக்கு சத்தியம் பண்றதுங்கிறது செல்ஃப் அட்டஸ்டேஷன் மாதிரி. இது ஒரு டிவைன் அட்டஸ்டேஷன். தாரையா மாத்த வேற தன்னை சீதையினுடைய கேரக்டரை பத்தி எந்த விதத்திலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்றதுனால என்ன பண்ணார், தாரையா மாத்த அவர் ஒரு டிவைன் தான் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ண, சீதையை இந்த மாதிரி அக்னி பிரவேசம் பண்ணு அப்படின்னா ஜெலிகேட்னோ பிரவேசனம், ஜெலிகேட்னோ பிரவேசனம், ஜெலிக்கின்ற அக்னியில சீதையை பிரவேசிக்கும்படி செய்து அதனால உன் கேரக்டர் இம்ப்ரூவ் பண்ணுங்க இல்லையா. அதோட மட்டும் இல்லை, அவ்வளவு தூரம் பண்ணிட்டார். பண்ணியும் லோகாபவாதாச்ச பரம் சதத் சத்யாக தாம் பிரியா, லோகாபவாதாச்ச இவ்வளவும் ஆயும் அயோத்திக்கு யாரோட அவளை பத்தி பேசிட்டாங்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, சத்யாக அவளை தியாகம் பண்ணிட்டார். இவருக்கு இவர் என்ன பண்ணார், ஒரு டிவைன் ப்ரூஃப், அதாவது அக்னியில சீட்டை பிரவேசம் பண்ண உடனே அக்னி தேவரே கொண்டு சீட்டை பத்தி உனக்கு தெரியாதானே அக்னி தேவரே சொல்லி ராமத்தை கொடுத்துருக்க, அப்புறம் பிரம்மாவதி தேவர்கள்லாம் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, எல்லா விதத்திலையும் தோஷம் பண்றவங்க சீதையை சொல்லி அவ்வளவு தேவர்களும் அவங்க இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் தோன்றி அவ கொடுத்துருக்கா இல்லையா. இது அவ அத்தனை பேர் அட்டஸ்ட் பண்ணியிருக்கா இல்லையா. தேவதைகள் அத்தனை பேரும் அட்டஸ்ட் பண்ணியும் அட்டஸ்ட் பண்ணி ராமர் சீதையை அக்செப்ட் பண்ணிட்டும் இந்த அட்டஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ண முடியல, எஃபெக்டிவா ராமரால பிரசன்ட் பண்ணி கவுண்டர் பண்ண முடியல. ஸோ என்ன எடுத்து லோகாபவாதம் தான் பிரதானமா இருந்ததே இல்லைய, லோகாபவாதத்தை கவுண்டர் பண்றதுக்கு ராமருக்கு தெரியல இல்ல முடியல. லோகாபவாதம் பிரிடாமினா போயிடுது. லோகாபவாதம்னா லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூபர், இல்ல லோகத்துல ஜனங்க மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கட்டணம், ஜனங்க மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கருத்து, இல்ல ஜனங்க மத்தியில இருக்கக்கூடிய ஒரு ரூபர். அதனால என்ன பண்ண, அதை கவுண்டர் பண்ண முடியாம சத்யாக வேற வழி இல்லாம பிரியாம் சீதாம் சத்யாக தனக்கு மிக பிரியமான மனைவியான சீதி என்ன பண்ணார், தியாகம் பண்ணிட்டார். எப்படி தியாகம் பண்றார், தீபிதாம் மத்வா சீதாம் தசரதாத்மஜா, தீபிதாம் மத்வா, அதாவது எந்த விதத்திலையும் தூஷிக்கப்பட முடியாததான, அதாவது எந்த விதத்திலையும் பெருக்கப்பட முடியாததான இப்படிப்பட்ட சீதியை, அதாவது எல்லா விதத்திலையும் மிக உத்தமையான சுத்தமாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சீதியை தீபிதாம் மத்வா ஜனங்க சொன்னதுனால தீபிதாம் மத்வா அவள் என்ன ஆயிடுச்சு, அதாவது தோஷமுடையவளாக நினைச்சு, தோஷம் கூறப்பட முடியாதவளை தோஷமுடையவளாக நினைச்சு, இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கிற கான்ட்ரடிக்ஷன் அண்ட் இனபிலிட்டி. இந்த இனபிலிட்டி எங்கிருந்து வருது, இந்த இனபிலிட்டி எசென்சியலா ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கிறதுனால இதுதான் இல்லையா. எசென்சியலா ஒரு ஹியூமன், அதாவது சாதாரண ஒரு தேவதைகளுக்கு முன்னாலே என்ன ஆகும், அதாவது ரொம்ப தூரத்துல இருக்கிறதெல்லாம் தெரியறது, பின்னாடி இருக்கிறது தெரியறது, பின்கால ஞானம் இருக்குங்கிறதெல்லாம் சாதாரண தேவதைகளுக்கு இருக்கும்னா
ராமருக்கு அது இல்லைன்னு சொல்லும் போது மனுஷாலா பிறந்தாக்கா மனுஷால் இருக்கக்கூடிய என்னென்ன விதமான குணங்கள் இருக்குமோ அந்த குணங்கள் அத்தனையும் குணாதீனமாக திரிகுணத்தினுடைய அதீனமாக வந்துடுறது அப்படிங்கிறதுக்காக அதாவது ஸ்ரீராம் தசரதாத்மஜா அப்படிப்பட்ட சீரிய தோஷமுடையவளாக நினைச்சுன்னு விட்டுட்டார். நஜ்ஞாபை சுசோ தேன லவன் கிருஷ்ணான்ற 2 பேரும் என்ன ஆகும், ராமருக்கு வந்து தன் பிள்ளைகள், ஆனால் தன்னுடைய பிள்ளைன்னு ராமரால ரெகனைஸ் பண்ண முடியல. அதையும் ஒரு ஆள் தெரிஞ்சு புரியல. அதாவது சாயல் வந்து ராமர் மாதிரியே இருக்குன்னு பார்த்துட்டு இவ்வளவு க்ளோஸான சாயல் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது எல்லாம் இருக்கு இல்லையா. சதர்மோச இதெல்லாம் ராஜபுத்திரலா இருக்கணும் போது நீங்க யாரு என்ன ஏது அப்படின்னு அதை பத்தி எதுவுமே அந்த அந்த பத்தின ஒரு சின்ன சம்சயம் கூட ஒரு டவுட் கூட வரல. அதனால எடுத்துக்கிட்டு என்ன பண்றார், இந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணி தட்டி போடுறதுக்காக சண்டைக்கு போடுறார். முன்னா சத்திக சௌத்து சத்தியபுத்திரோ மகாபலம். வால்மீகி வந்து அவ 2 பேரையும் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய பசங்க தான் அப்படின்னு வால்மீகி சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுது. வால்மீகி சொல்லிதான் என்ன பண்ற, ராமர் அவரை தெரிஞ்சுக்கிறார். பாதாள கவனம் செய்த ஜானகியா ஜாத்தவான் இது என்ன டெசிஷன் எடுக்க போறான்றதையும் டெஸ்ட் பண்ண முடியல. திருப்பி நீ உன்னை ப்ரூவ் பண்ணி உங்களை பேருக்கு நடுவில் சொன்ன உடனே நான் திருப்பி எப்ப இருந்தாலும் ப்ரூவ் பண்ணிருந்தோம்னா என்ன பண்றா, அம்மாவை வந்து நீ பூமியிலேயே பிரார்த்தனை பண்றா என்ன எடுத்துக்கோமான்ட்டு. இந்த மாதிரி இவன் கேட்க போறாங்கிறது ராமர் லாஸ்ட் ஏற்படையிறார். ராகவம் கோப சமீபம் பிராத்தரம் சந்தி முடிச்சுட்டா. இன்னொரு இடத்துல என்ன இருக்கு, ராமருக்கு லட்சுமணர் மேலே கோபம் வந்து. அதே மாதிரி மானுஷம் தேகமாற்றிருக்கிய கருத்தையே மானுஷம் பேசியாகும் காலத்தை ஆகமனம் செய்ய நம்பிக்கையை தராமிட்டாங்க. அப்புறம் யார் வர அந்த இதெல்லாம் வந்து துருவாசம் வந்து போது என்ன நடக்கிறது நமக்கு தெரியல. மானுஷம் தேகமாற்றிருக்கிய கருத்தையே மானுஷம் தான் முக்கியம். தேகமாற்ற அதாவது பகவான் விஷ்ணு இந்த நாராயணர் மானுஷம் தேகமாற்றிருக்கிய மனுஷ தேகத்துல பிறந்ததுனால மனுஷ தேகத்தை ஆசிரியத்து இருக்கிறதுனால அதாவது மனிதனாக அவதாரம் எடுத்து நடந்து இருக்கிறதுனால உண்மையாக ஒரு மனிதன் எப்படி நடந்துக்கணுமோ இந்த மாதிரி நடந்துட்டாதான் அது வந்து என்ன ஆகும், அந்த கதை முழுமையாக டோட்டலா நம்மளுக்கு வந்து அந்த எல்லா விதமான சஸ்பென்ஸோடும் கூடியதாக அது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா போகுமே ஒழிய அது இல்லாம தன்னுடைய டிவைன் பவர்னாலே எல்லாத்தையும் நடத்துறதா இருந்தாக்க ராவணனுடைய வரத்துக்கும் முழுமை இருக்காது. ராவணம் மானுஷாதனையே அவன் பேசுவோம். மனிதர்களை தவிர யாரும் தன்னை கொல்லப்படாதுன்னு வாங்கின வரமும் அர்த்தம் இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய பவர்னால பண்ணினாருங்கிறது ஆயிடும். அதனால என்ன இருக்கு, அவர் முழுமையாக ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடென்ட்டும் எனக்கு யாருமே சம்பந்தம் இல்லாம ஒரு மனிதனாக சாதாரண ஜனங்கள் எப்படி நடந்துட்டாலும் அந்த மாதிரி நடந்துட்டுதான் காத்திருக்கார். மானுஷம் தேகமாற்றிய சக்தே மானுஷ தேசிதம். மனிதர்கள் எப்படி நடந்துப்பாலும் மனிதர்கள் எப்படி பிஹேவ் பண்ணாலும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்தையும் முழுமையா நடந்துட்டு இருக்கார். சதைவ மானுஷான் பாவான் மனித பாவங்கள் மனிதர்களுடைய உணர்ச்சிகளை மனிதர்களுடைய செயல்பாடுகளை என்ன பண்ணியிருக்கார், அதையும் அடைஞ்சிருக்கார், அதையும் அனுபவிச்சிருக்கார், அதையும் ஃபாலோ பண்ணியிருக்கார். அத்திரகாரியா விசாரணா. இப்ப தினமைக்கு கேள்வி கேட்டா இல்லையா, முதல்ல ஒரு கேள்வி ராமருடைய லைஃப்ல வந்து முதல்ல உதாரணமா காமிச்சு பதில் சொல்றார். வைஷ்ணவாம்சே பகவதி துக்கோத்பத்தி வினோசிட்ட. வைஷ்ணவாம்சமான கிருஷ்ணத்தை துக்கோத்பத்தி எப்படி ஏற்பட்டதுன்னு இவ்வளவு துக்கத்தை ராமர் வந்து என்ன பண்ணியிருக்கார், அனுபவிச்சிருக்கார். இவ்வளவு துக்கத்தை ராமர் அனுபவிச்சு காமிச்சிருக்கார். அவ்வளவு துக்கத்தையும் தங்கிட்ட அவர் ஏற்கன்றிருக்கார். ஏற்கனவே நடிச்சு காமிச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம், அவ்வளவு துக்கத்தையும் அனுபவிச்சு காமிச்சிருக்காருன்னா வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சிருக்கலாம். அவ்வளவு துக்கமும் அவர் அனுபவிக்கும்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிறதாகும். இதனால உண்மையில அவர் பாதிக்கப்பட்டாரா பாதிக்கப்படலையாங்கிறது அடுத்த அம்சம். ஆனா மனிதர்களா இருக்கும்போது மனிதர்களுக்கு என்னென்ன விதமான உணர்வுகளும் என்னென்ன விதமான செயல்களும் என்னென்ன விதமான நடவடிக்கைகளும் என்னென்ன விதமான கஷ்டங்களுக்கு ஏற்படுமோ அவ்வளவும் அவருக்கு ஏற்பட்டதாகத்தான் இதுல காமிக்கப்பட்டிருக்கு இல்லையா. சதவீத மானுஷம் என்ன காரியா சொல்றாரு. இந்த இடத்துல பகவான் நிறுவனம் பகவானே இப்படி இருந்தாருனாக்க நம்ம லைஃப் எவ்வளவு பாசிட்டிவா எடுத்துக்கணும். இப்போ வந்து இதுல நெகட்டிவா திங்க் சொல்றதுக்கும் இதுல கஷ்டப்படுறதுக்கும் என்ன இருக்கு, பகவான் எப்படி அம்பாளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாரோ அந்த மாதிரி நம்மளும் எப்படி இந்த துக்கங்களிலிருந்து விடுபடுறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகணும்னு இந்த ஆங்கில தான் பார்த்துட்டு இருக்கோம். பூர்வம் அது இத்தனை நேரம் இருக்கு ராமருடைய கஷ்டத்தை வந்துட்டு கஷ்டப்பட்ட கஷ்டங்கள் சொல்றாரு. பூர்வம் கம்சபயாத்திராத்தா கோகுலே விஜயநந்தனா. முதல்ல கம்சனுடைய பயம், முதல்ல 6 குழந்தைகள் கம்சன் கொலை பண்ணிட்டான் இல்லையா. அதனால இந்த 7வது 8வது எங்கேயாவது சீட்டு கட்டிட போறானோங்கிறது கம்சனுடைய பயத்தினால என்ன இருக்கு அவசரமா பிரஜத்துக்கு கோகுல அவளுடைய நந்தகோபுடைய பிரஜன் இருக்கு அந்த
அந்த இறைச்சை அதுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பயந்து ஓடி ரெண்டாவது வாட்டி துவாரகை போட போறார். முதல் வாட்டி மதுரால இருந்து கோகுலத்தை கொடுக்கிறார். கோகுலையும் எதிர்ந்தனா ஜராசந்த பயாத் பச்சாத் துவாரவத்தியாம் முதல் சொல்லுங்க. ஜராசந்த பயாத் பச்சாத் துவாரவத்தியாம் வருது. ஸோ முதல்ல கம்சனுடைய பயத்தினால கோகுலத்துக்கு ஓடி வர்றாரு. அதாவது ஜராசந்தன் இருக்கிற பயத்தினால துவாரகைக்கு ஓடி போறார். அதர்மம் பகவான் கிருஷ்ணா ருக்மிணியா ஹரணம் செய்யுது. நம்ம லோகத்திலிருந்து பார்க்கும்போது இதை பார்க்கும்போது ருக்மிணியா ஹரணம் ருக்மிணி ஹரணம் சிவனுக்காக நிர்ணயிக்கப்பட்ட ருக்மிணியை தவறுறதன் மூலமா அதர்மம் பகவான் கிருஷ்ணனா அதர்மத்தை பண்ணிட்டாருன்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். கிருஷ்ணர் அதர்மத்தை பண்ணிட்டாருன்ற மாதிரி தெரியும். அது அதர்மமா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது அதர்மம் மாதிரி தெரியலாம். நீங்க என்ன பண்ற இந்த விஷயத்த ரொம்ப பேசாம அதர்மம் பகவான் வச்சுக்கோ அதர்மம்னே வச்சுக்கோம் அப்படின்ற தவறுட்டாருன்ட்டு. ஆனா இவா பண்ண ரைட்டா தப்பாங்கிறதா இருக்கு அந்த இடத்துல இல்லையா. சிபால விதாயாஸ்த ஜானன் தர்மம் சனாதனம். அதாவது என்னன்னா அந்த இடத்துல சிசுபாலனுடைய ஆங்கிள் இருந்து சொல்றாரு. சிசுபால விதாயாக சிசுபாலனாலே வெறுக்கப்பட்டவர். சிசுபாலனாலே வெறுக்கப்பட்ட அவளுக்கு ஜானன் தர்மம் சனாதனம். சிசுபாலனால வெறுக்கப்பட்டவளை எப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது என்ன சொல்றது இந்த அம்பா இருக்கா இல்லையா வந்து ஈஸ்வர் கவர்மெண்ட் அம்பா அம்பாலிகா அப்படிதான் இந்த 3 பேரையும் ஐஸ்வர்யம் சொல்றாரு இல்லையா. ஐஸ்வர் வரும்போது அம்பா வந்து என்ன சொல்றா நான் ஏற்கனவே சால்வனை வச்சுட்டேன் சால்வனை என்னை வச்சுட்டான் நாங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்றாங்கன்னா நீ சரி போ அப்படின்னு அம்பையை அனுப்பிடுறாரு. போய் அனுப்பின உடனே நீ சால்வனால வரிக்கப்பட்டது நீ சால்வனை வரிச்சதுனால உனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. சால்வன் ஈஸ்வர் எப்ப கவர்மெண்ட் போயிட்டாரோ அவர் கவர்மெண்ட் போனவரை நான் அக்செப்ட் பண்ணிட்டா என்னுடைய ராஜதர்மத்துக்கு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்ப அம்ப என்ன ஆகுது நடுவழியே இது இல்லை நீ இல்லைன்னு நடுவழியில் நின்றுட்டா. அவன் நிற்கும் போது தன்னோட உத்தரத்தையாக தொழிற்சி நடிச்சு இந்தியா போகிறான்னு பாக்குறோம். ஆனா அது மாதிரி பின்னார வரிச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால உடனும் அப்படின்னு பீஷ்மர் விட்டுருந்தாரு. ஆனா இந்த இடத்துல ருக்மிணி வர்ணம் பண்ணல. மட்டும்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஆசையில வரும். இவனால வெடிக்கப்பட்டவர். அப்படி வெடிக்கப்பட்டவர்ன்ற சமயத்துல இருந்து அதாவது அந்த ரினியல் டாமினேஷன். ஸோ அந்த பிரதானத்துல இருந்துச்சு அவனால வெடிக்கப்பட்டவங்க இவர் எடுத்து கவர் பண்ணலாம் அப்படின்னு இவர் எடுத்துட்டாருன்னா நிறைய பேர் அதர்மம்னு நினைப்பாங்க. அந்த ஆங்கிள் இது அதர்மம். சில பேர் இது அதர்மம்னு நினைக்கக்கூடிய ஆங்கிள் பிரிப்பேர் பண்ண கஷ்டங்கள் பிரிப்பேர் பண்ண செயல்கள் ஜெனரலா பண்ணும்போது என்ன பண்றாரு அதர்மம் குற்றவாளி கிருஷ்ணனான்னு அந்த ஆங்கிள் இருக்கிற இருந்தேன் மிஸ் பண்ணும்போது இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்த நெகட்டிவ் பாயிண்ட் மிஸ் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா பார்ப்போமே அப்படின்னு என்ன பண்ணார் யாத்திரைகளுக்கு மிஸ் பண்ணி கொடுக்குறாரு. சுத்தோட்டு பாரதம் கிருஷ்ணா சம்பரையின ஹதம் பலா. இப்ப என்ன இருக்கு ராமர் பண்ண கஷ்டங்கள் எல்லாத்தையும் வரிசையா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அவர் சொல்லல. சுத்தோட்டு பாரதம் கிருஷ்ணா சம்பரையின சத்தம். சம்பரனாலே பலாத்காரமாக இந்த அவருடைய பிள்ளை என்ன பண்ண மாட்டான் ருக்மிணி இவர் கவர்மெண்ட் வந்தார். அந்த ருக்மிணிக்கு பிறந்த பிள்ளை சம்பரன் கவர்மெண்ட். சம்பரையின சத்தம் பலா. சம்பரனாலே பலாத்காரமாக கவர்ந்து செல்லப்பட்ட குழந்தைய என்ன பண்றார் கிருஷ்ணர் அந்த குழந்தைக்காக வருகிறார். உமோத ஜானம் புத்திரந்தம் அடுத்த தோட்டு விசகா கதா. ஸோ அவர் என்ன பண்றார் உமோத ஜானம் புத்திரம் இந்த மாதிரி தன் பிள்ளை கவர்ந்து செல்லப்பட்டதாக அறிந்து என்ன பண்ணார் சோகத்தை உடையவராக அவருக்கு புதுப்பிக்குங்கள். அதே மாதிரி சத்யபாமா உடனே இந்த இடத்துல சொல்லிட்டு சத்யபாமாத்தையும் வீடு சொர்க்கத்தில சத்யபாமாத்தியா சத்யபாமா என்ன பண்ணார் எனக்கு பாரிஜாத புத்தகம் வேணும் அப்படின்னு கேட்டு என்ன பண்ணார் சத்யபாமையினுடைய ஆத்மையா அப்படிங்கிறார். சத்யபாமா என்ன பண்ணார் இந்த இடத்துல எனக்கு அந்த பாரிஜாத விஷயம் இங்க வந்தா தான் ஆச்சு இங்க வரல என்ன நான் இருக்க மாட்டேன்னு என்ன பண்ணார் சத்யபாமையினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக எது சொர்க்கத்துக்கு போக முடியுமா சொர்க்கத்துல போய் சண்டை போட முடியுமா சொர்க்கத்துல இருந்து அந்த எடுத்துன்னு வர முடியுமா அதெல்லாம் நடக்கிற காரியமா அந்த விஷயம் இந்த பூமியில வளருமா அப்படின்லாம் சொல்லி சத்யபாமையும் கன்வின்ஸ் பண்ண முடியல இது செய்ய முடியாதுப்போ என்ன வேணா ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறார். சத்யபாமையை வந்து ஒரு மாதிரி பிசினஸ் அதாவது நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை என்ன சொல்லிட்டு என்ன பண்ணலாம் திரஸ்காரம் பண்ணவும் முடியல கன்வின்ஸ் பண்ணவும் முடியல அவர் சொல்றதை கேட்க முடியாத சூழ்நிலைக்கு என்ன பண்ணார் இந்திரனோட சண்டையை போட்டு என்ன பண்றாரு அந்த விஷயத்தை இங்க கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை. அதனால சத்யபாமாத்தியா அப்படிங்கிற வியாசர் சத்யபாமையினுடைய கட்டளையின் பேர்ல இவர் என்ன பண்றாரு செயல்படுறாரு. அவர் சண்டை தவறா சத்யபாமா அவர் சொல்றதை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. சத்யபாமா நியாயத்து வீடு சொர்க்கத்தில சொர்க்கத்துல போய் சண்டை போடுறாரு.
சொத்துக்கு போற அளவுக்கு சொத்துக்கு சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு சக்தி இருக்குங்கிறத ஞாபகம் வச்சிருவோம். இந்திரியன பாதபார்த்தம் என்ன பண்ணார், மரத்துக்காக இந்திரனோட சட்டம் போடுற தீபிதத்துவம் பிரகாசையன் என்ன காட்டுறாரு, இவர் கண்ட்ரோலுடைய ஒவ்வொரு பவர்ஸை சத்தியமாவே இவர் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. தான் என்ன சொல்றோமோ, தான் என்ன கேட்கிறோமோ, தான் என்ன ஆசைப்படுறோமோ அதை நிறைவேற்றக்கூடிய அளவில் தான் அவர் நிறைவேற்றிருக்கா. தீயினால கண்ட்ரோல் பண்ணப்பட்ட சூழ்நிலையை அவர் காட்டுறாரா இல்லையா? ஜஹார கல்ப புருஷன்யா பராபூவ சதக்கிருதம் பராபூய சதக்கிருதம் வச்சு கொண்டு வரார், மரத்தை கொண்டு வரார். மானினி மானரட்சார்த்தம் அது சித்திரதர பிரபு. மானினி மானரட்சார்த்தம், மானினின்னு ஸ்ரீ சத்யபாமன், அவளுடைய ஒரு இது இருக்கு பாருங்க, அவள் போட்ட போட்டி, அந்த போட்டியில ரட்சார்த்தம், அவளுடைய போட்டியில அவளுடைய ஈகோவை காப்பாற்றுறதுக்காக. பத்வா திருஷ்டே ஹரிணி சத்யா நாரதாய கதோபதி. அதான் என்ன பண்ணா அப்படின்னாக்க, தன்னுடைய போட்டியை காமிக்கிறத என்ன பண்ணா, இந்த மரத்துல கிருஷ்ணரை கட்டி கூப்பிடுறாங்கிற பட்டி போட்டு அந்த இதை என்ன பண்ண, கிருஷ்ணரை நாரதருக்கு கூப்பிடுறாரு அப்படின்ட்டு கிருஷ்ணர் கிருஷ்ணரை ரிலீவ் பண்றா என்ன இதுங்கிறதெல்லாம்